अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 17ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 2ஆம் திருநாள், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சப்தமி திதி தேய்பிறை, சிம்ம ராசியில் சிம்ம லக்னம். அதுலயும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். ஸோ இதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் சனி வக்கரம் அடைந்து சந்திரனோட இணைந்திருக்கார். ஸோ பேசிக்கலா பார்வை பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் கன்னி ராசிக்கு பார்வை பலம் இருக்கிறது. அது நல்ல பார்வையானா 50-50% தான் நல்லது. அதுக்கப்புறம் ரிஷபம், மகரம், இந்த ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும், இன்க்ளூடிங் தனுசு. ஒரு விதத்துல பிரச்சனைனாலும் ஒரு விதத்துல நல்லது. திரிகோணத்துல சூரியன் புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்னொரு 10 நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டஃபா தான் இருக்கும். யார் யாருக்கு டஃபா இருக்கும் இன்றைய நாள்ல இருந்தே சொல்லலாம். டஃபா இருக்கும்னு சொன்னா கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகளுக்கும் கொஞ்சம் மண்டை இடியா தான் இருக்கும், டென்ஷனா தான் இருக்கும். சரி, இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் திரிகோணத்துல பஞ்சமஸ்தானத்துல புதாதித்ய யோகத்தோட சேர்ந்து இருக்காருங்கிறது ஒரு நற்செய்தி. அதனால நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 70% மேல் இருக்குன்னே சொல்லலாம். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். படிப்புக்காக, இடமாற்றத்திற்காக, தொழிலுக்காக, பிரயாணங்களுக்காக பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு சில விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, அது தப்பு கிடையாது, அது பண்றது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல போய் சனி வக்கரம் பெற்று சந்திரனோட இணைந்திருக்கார். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்தின் மூலியமா அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கும். எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவசரப்பட்டு ஒரு முக்கியமான செலவை பண்ண போறீங்க, அதை பண்ணாம பாத்துங்க. மூத்தவங்களோட ஹெல்த்லயும் அக்கறை கவனம் காட்டக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோக, வியாபாரம், தொழில்ல நல்ல மாற்றங்கள், எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம், முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப புத்திசாலித்தனமா எடுத்து முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. மெயினா ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம், எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய மேன்மை, வெற்றி, பொருள் சேர்க்கை, அபாரமான முன்னேற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலுமே வந்து பிரச்சனைகளை கரெக்டா ஹேண்டில் பண்ணோம்னா போறோம். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை பொதுவாகவே உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறையும். அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்கள் செய்வது, வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போணும். ஏன்னா இந்த டைம் பீரியட் தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம். ஸோ நீங்க எந்த விஷயத்த பண்ணாலும் எந்த அளவுக்கு பொறுமையா பண்றீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும். எந்த விதத்திலுமே டென்ஷன், ப்ரெஷர் இல்லாம பார்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிளாக் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், அபாரமான வெற்றி, கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றம், தாராளமான பணவரவு, திடீர் சந்தோஷம், பிரயாணம். இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த நாள் பிரச்சனை வேண்டாம்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிறது தான். பெருசா ஒன்றும் பாதிக்காது. மிகப்பெரிய ஏற்றங்கள், சந்தோஷமான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நம்ம எடுக்கிற விஷயமும் சரி, அதுவும் சரி, ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். ஆனா ஹெல்த் மட்டும் சளி தொந்தரவுகள், சின்ன சின்ன ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். பெருசா கண்டுக்காதீங்க, சரியா போயிடும். நிறைய ஏற்றங்களும் பொன்னான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பைப்பிங் வேலை, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு செலவு, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் ஏதாவது பிரச்சனை ஆகும், இல்லை தண்ணி வர்றது ஏதாவது பிரச்சனை ஆகும், குழாயில் ஏதாவது பிரச்சனை ஆகும். இந்த மாதிரிலாம் நடக்கும். மெயினாக நிறைய பேருக்கு மனசு அலப்பாயும். எது பண்ணணும், ஏது பண்ணணும், நிஜமா இது தேவையா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுவாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி நம்ம நம்பலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம், மனசு அலபாயம், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், ப்ரெஷர் இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. பெருசா ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாள் எதுவா இருந்தாலும் பொறுமையாக நின்று செய்யக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்பட போறது. மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அதே அளவுக்கு நீங்க வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். மிகப்பெரிய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுதான் ரொம்ப டென்ஷன் ஆகும், அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், மறதி ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ப்ரெஷர் கூட, அதாவது கவனம் அதுல இருக்காது. கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா போறோம். அரவணைத்து செல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள்
எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே சந்தோஷம் மட்டும் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து, ரோணர்கள் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.